ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5லேருந்து 6 பேருக்கான அளவில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து 5 வெங்காயம், 4 தக்காளி, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 250 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம், தேவையான அளவு ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டி நம்ம பேனில் தான் செய்ய போகிறோம். 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அது கூடவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்பயுமே நம்ம பிரியாணி செய்யும் போது பிரியாணிக்கான உப்பை வந்து நம்ம வெங்காயத்து கூடயே சேர்த்து வதக்கிட்டோன்னா சீக்கிரமாக வெங்காயமும் வதங்கிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்ற டிப்ஸையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்கிற மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ண மாட்டேன். 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மஷ்ரூம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மஷ்ரூமை வந்து ஒரு ப்ளெயின் வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மஷ்ரூமை கழுவி ப்ளெயின் வாட்டரில் கழுவி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு அது மஷ்ரூம் மேலே மண்ணாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கழுவி எடுத்தாவே மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி க்ளீனாகிடும். சில பேர் மேலே இருக்க தோலெல்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணாவே போதும், க்ளீனாகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாம் மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் 2.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து இதை 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி கொதித்தோடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம அரிசியெல்லாம் நல்லா கழுவி இதில் வாஷ் பண்ணி இதில் போட்ட பிறகு மேலே வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மின்ட் லீவ்ஸை போட்டுட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.